சம்மர் டைம் வந்துட்டாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி சென்னையில இருந்து ஒரு செம்மையான வாட்டர் ஃபால்ஸ்ல போய் குளிச்சு என்ஜாய் பண்ணணும்னு எல்லாருக்குமே தோணும். வெயில் வச்சு செய்து நம்மள இப்படிதான் நடக்கும். ஆனா எண்டிங் சிறப்பா இருக்கும். ஒரு காலத்துல தடை செய்யப்பட்ட இந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தாராளமா வந்து குளிக்கிற மாதிரி சேஃப்டியா ரெடி பண்ணிருக்காங்க. அப்பாடா கொஞ்சம் நாள் வந்துருச்சுப்பா. இங்க இருந்து இன்னும் மேலே ஏறதுக்கு சுத்தமா முடியல. இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆந்திரால இருக்கிற இந்த ஆரே வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம். சோ நீங்களே என் கூட வர்ச்சுவலா டிராவல் பண்ண போறீங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் சிறப்பா காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னா லைனா பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செம்மையா இருப்பீங்க நம்புறேன். நம்ம கேதார்காந்தாக்கு அப்புறம் வேற எங்கேயுமே டிராவல் பண்ணல. அது ஏன் ரீசன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேர்லாம் ப்ரோ எப்போ ப்ரோ டிராவல் பண்ணுவீங்க, வீடியோஸ் வரவே இல்லை, எவ்வளவு நாள் வெயிட் பண்றது அப்படின்லாம் கேக்குறீங்க. நான் வீடியோ போடும் போதெல்லாம் யார் யார் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப வீடியோ போடாதப்போதான் தெரியுது ஓகே நிறைய பேர் நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ நான் லாஸ்ட் மந்தே ஃப்ரீ ஆயிட்டேன். இப்போ வந்து போகாததுக்கான காரணம் என்னன்னா எங்கேயுமே வந்து வெதர் சரியில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் செம்ம வெயில் அடிக்குது. அண்ட் அதுவும் இல்லாம எல்லா இடத்துலயும் கூட்டம் அலமோதுது. ரூம்ஸ் ரேட்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதனால இந்த ஒரு மந்த் கேப் விட்டுட்டு அடுத்த மந்த் வந்து நம்ம டிராவல் பண்ணலாம். நிறைய லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாமே ஒன்னொன்னா வரும். சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி ஒன் டே ட்ரிப் மாதிரி போலாம்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில இருந்து நாகலாபுரம், அதாவது ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஆரே ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸோட போக போறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா பசங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மேல நாங்க உட்காந்து பேசணும்னா என்ன செருப்பாலே அடிப்பானுங்க. சோ நம்ம மொத்த விஷயங்கள் எல்லாமே ஆன் தி வேல பேசலாம். வாங்க கிளம்புவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கிளம்பி. எவ்வளவு நாள் வீட்டுல இருக்கிறது கடுப்பா இருக்கு. டிராவல் வந்து ஒரு போதங்க சத்தியமா. அது கொஞ்ச நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ராயபுரம்ல இருக்கோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. எல்லாரும் கிளப்பி கூட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அவன் வண்டி எடுத்துன்னு வரதுக்கே அழுகுறானுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த DJI Osmo Action 4 யூஸ் பண்றேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்கி 3 மாசம் வீட்டுல சும்மா தூங்குது. இன்னைக்கு தான் எடுத்து யூஸ் பண்றேன். எப்படி இருக்குன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். யாரா அவன் இப்படி ஓட்டு போறான்? தெருவுக்கு ஒருத்தன் இப்படி இருக்கான்பா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம புளியந்தோப்பை தாண்டிட்டோமா, அங்கதான் பிரியாணி வாங்கலாம்னு ஆல்ரெடி நினைச்சிட்டு இருந்தோம். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிலாம் நல்லா இல்லைன்றானுங்க பசங்க. ஸோ அதனால போற வழியில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அங்க ஃபால்ஸ்ல நம்ம குளிச்சு ஆட்டம்லாம் போட்டோம்னா செம்மையா பசிக்கும். அண்ட் முடிஞ்சா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் அப்படியே முடிச்சுட்டு போயிடணும். அண்ட் நீங்களும் வந்து நாகலாபுரம்லாம் போற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் வாங்கிட்டு காலைல டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே போங்க. ஏன்னா அங்க போனீங்கன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா அனுபவத்துல சொல்றேன். பாத்தீங்கன்னா பெரிய பாளையம்ல இருக்கோம். ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சிஃப் கேப்னு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா வெயில் பயங்கரமா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ பிரியாணி தான் இனிமே வாங்கணும். எங்க வாங்குறதுன்னு தெரியல, வெயில் வேற பட்டையை கிடக்குது. அதுக்கப்புறமா நாங்க வர வழியில எல்லா இடத்துலயும் பிரியாணி இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நாங்க மார்னிங்ல வரோம் இல்லையா, ஸோ எங்கேயுமே பிரியாணி கிடைக்காது. எங்களை மாதிரி நீங்களும் பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புளியந்தோப்புலேயே வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா நார்மலா உங்களுக்கு டிஃபன் லஞ்ச் வாங்கணும்னா இந்த பிச்சாந்தூர்ல எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க. இங்கே ஜூஸ் ஸ்நாக்ஸ்னு எல்லாமே கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபால்ஸோட செக் போஸ்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 2 வீலரா இருந்தா 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே 4 வீலரா இருந்தா 300 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபால்ஸோட டைமிங் காலையில 9 மணில இருந்து ஆஃப்டர்நூன் 3 மணி வரைக்கும் இருக்கும். உங்களோட வெஹிக்கிளை நீங்க இங்க பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? இல்ல 3 கிலோமீட்டரா? சூப்பர். ஃபர்ஸ்ட் யாரும் 1 கிலோமீட்டர் நானுங்க, அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் பேசிக்கிட்டோம். இப்போ 3.5 கிலோமீட்டர் நடக்கணுமா இந்த வெயில்? அதுவும் திரவே 3.5 கிலோமீட்டர் நடக்கணுமா? இப்பதான் கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு நம்ம அப்படியே வந்துக்கலாம்டா. எப்படியே வருவேன்? அப்படி வந்தாலும் 20 கிலோமீட்டர் தானடா. நான் சொல்லுவேன், நிறைய போய் சொல்லுவாங்க. இல்ல 3.5 கிலோமீட்டர் லாங்க, அப்படிதான் வந்தா 20 கிலோமீட்டர் ஷார்ட்டா வந்துருக்கலாமா? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நீங்க எல்லாம் சொன்னீங்க இந்த வெயில்ல எதுக்குடா அங்கெல்லாம் போயிட்டு, அப்பெல்லாம் தோணல, இப்பதான் தெரியுது. லீவ் நல்லா இருந்தா ஜாலியா வீட்டுல இருங்க, இந்த மாதிரிலாம் வராதீங்க. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஃபால்ஸ் தான் ஓப்பன்ல இருக்கா. செகண்ட் ஃபால்ஸ் ஓப்பன்ல இருக்கான்னு கூட தெரியல. சரியான ஒரு கூட்டம். ஆல்மோஸ்ட் இங்கே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் ஒரே வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சு இன்னைக்கு என்ன கெதியாக போகுதுன்னு தெரியல. 2வது வாட்டர் ஃபால்ஸ் நம்மளே போயிடலாமா? ஏதாச்சும் ஃபைன் தான் இவன் கட்டுவான். அஜித் பேர் சொல். என்ன சின்ன பழத்தமா இருக்கு? 10 பைசா கிட்ட போடா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை மட்டும் எப்பவுமே கூட சேர்த்துக்காதீங்க. ஏன்னா R15 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். ஆனா என்ன பாவம், அவனுக்கு கல்யாணம் ஆகல. அதனாலதான் அவன் பைக்கை வந்து அவன் ரொம்ப ஒய்ஃப் மாதிரி பாத்துக்கிறான். யாரையும் அதுல ஏத்த மாட்டான், அந்த பைக்கை எடுத்துட்டு வர மாட்டான்.
பாலா டென்ஷன் ஆனாலும் வச்சுக்கோ ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் சைக்கோ ஆயிரும் பாத்துக்கங்க. அவன் பாருங்க எல்லாம் ஏலியன் மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. வெயில் வச்சு செய்து நம்மள இன்னும் 3.5 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி வெயிலில் நடக்க வேண்டியதான். முடியல. இந்த மாதிரி கெட்டப்பில் போனால் தான் உயிர் வாழ முடியும். கட்டிட்டியாடா? மேலே மட்டும் தான் கட்டியிருக்கியா? யார் மூஞ்சாவது தெரியுதா பாருங்க. ஏன்னா சரியான ஒரு வெயில். கொடைக்குள் காதல் அடிக்கிற வெயில்ல ஜாலியா போயிட்டு ஆர்ஏ ஃபால்ஸ்ல குளிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் எப்படியாவது போய் அந்த தண்ணியில குதிச்சிடலான்னு இருக்கோம். அப்பாடா கொஞ்சம் நாள் வந்துருச்சுப்பா. அப்பா இதுக்குதான் மரம் வளம்ன்றான். எவன் கேட்கறான்? ஏய் கிருக்கா, ஐயோ டேய் அவனுக்கு ஏதாவது தண்ணி மோர் கொடுங்கடா. பைட்டு இதை போறோம். அவ்வளோதான் ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் ஹெல்மெட்டை கூட உன்னால தூக்கி வர முடியல. அம்மா அந்த உடம்ப வச்சிருக்கிற வாடா பாக்கூடாதா முடியலன்னு சொல்லு. ஸ்கின் பிரச்சனை இருக்கக்கூடாது. புரியுதா? ஸ்கின் ப்ராப்ளம் ஆகுதான். இல்லை லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலாமாடா? என்ன கோயிலுக்கா போறீங்க காலில் நினச்சிட்டு போகிறது? வெயில் முடியலன்னா போகிற வயலில் இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அழகாக அப்பப்போ மூஞ்சி கழுவிக்கோங்க. கொஞ்சம் இதமாக இருக்கும். என்ன அஜித் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த வெயிலில்? சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறையா வாட்டி தடா இந்த நாகலாபுரம் இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம். ஆனால் அப்போல்லாம் வெயில்லாம் என்னன்னு கூட தெரியாது. இப்போ என்னடானா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியும். வருஷம் வெயில் ஏறுதா இல்லை எங்களுக்கு வயசாகுதான்னு தெரியல. ஓ நீ சொல்லிதான் அது என் மைண்ட்ல இருக்கா? சரி இந்த டைலாக் வந்து இவன் தான் சொன்னானா, காப்பிரைட் ஓனர் அவன் தானா? அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியை பார்த்தாலே அப்படிங்க உட்காந்து செட்டில் இல்லாமன்னு தோணுது. புறம்போக்கு போன் வச்சிருக்கேன்டா. அவ்வளோதான் சைக்கோ அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்துடுறா, அது ரொம்ப முக்கியம். வண்டியும் எடுத்துன்னு வர மாட்டானுங்க, லக்கேஜையும் தூக்க மாட்டானுங்க. ரொம்ப தூரம் போக முடியலண்ணா. இங்கே ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன அருவி மாதிரி வருது, இங்கே குளிச்சிருங்க. நாயமா இருக்கா? ஆமாப்பா. டாக்லாம் குளிக்குதுப்பா. ஆக்சுவலி உள்ள ரொம்ப தூரம் ட்ரக் பண்ணி வர முடியாதவங்கலாம் இங்கேயே அங்கங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஏரியால ஸ்பாட்டை போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா என் வாழ்வை வாழவே இந்த நாய்க்காக வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல அடுத்து சொல்றா டேய் சொல்றா. இங்க பாருங்க ஆர்ஏ ஃபால்ஸ் போலான்னு சொல்லி 2 பேரும் அட் அ டைம்ல கோரஸா கேட்டோம். இவனும் போலாமாடான்னா போலான்னு பிளான் போட்டு இந்த பண்ணாடைகள்லாம் கூப்பிட்டு வந்தோம். ஏதோ ஒரு சம்பவம் இன்னைக்கு இருக்கு. இங்கிருந்து இன்னும் ரூட்டு கொஞ்சம் கரக மூட்டாக தான் இருக்கும். நிறைய கல்லுலாம் இருக்கும். மெயினாக ஷூ போட்டுவாங்க தான் பெஸ்ட். செப்பெல்லாம் கூட நிறைய இடத்துல பிஞ்சுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அந்த பக்கம் ஃபால்ஸ் வழின்னு போட்டிருக்கு. நீங்க எங்க போறீங்க? என்ன 2வது போறீங்களா? கீழே இருக்கு ஃபால்ஸ்னு நீங்க இங்க நின்று வரீங்க. போட்டோம் போனா போய் ஃபோன் பண்ணிட்டோம். வரோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபால்ஸ் போகும் வழின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸா என்னன்றது தெரியல. சரி அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி போலான்னு பார்த்தா நிறைய கும்பல் ரிட்டர்ன் வந்துட்டே இருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா மேலே வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஆள் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னானா அந்த ஆள் வேற யாரும் இல்லை, அந்த மணி பையன் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி யாருமே மேலே போல, எல்லாருமே ரிட்டர்ன் போயிட்டாங்க. என்னடா ஏன்னா இங்க தண்ணி வர அறிகுறியே இல்லடா. உண்மையா சொல்லு, மேல தண்ணி வருதா இல்ல கூட்டத்தை பூரா திருப்பி விட்டியா? 2வது ஃபால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு. எந்த பக்கம் போகணுன்னே தெரியல. இந்த வீடியோ வரை எடுத்துன்னு போகணும்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. முடியாம வரானுங்க. ஓ இப்படி போயிடு இப்படி போடா. இந்த ட்ரிப்ல பெரிய தப்பு இவனை கூட்டு வந்ததுதானே. இன்னொரு பெரிய தப்பு அவனை கூட்டு வந்தது. ஒரு லக்கேஜை கூட தூக்க மாட்டானுங்க. நீங்க பாருங்க ஹெல்மெட்டு பேக் எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்து விட்டுறானுங்க. பாதை வேற இப்படி போகுது. இதுல என்ன ஹைலைட்னா வந்தவங்கலாம் தண்ணி இல்லைன்ட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதை எங்கள் கண் பட பார்த்து தான் நாங்கள் திருப்பி வருவோன்னு கொழுப்பில் போயிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. ஆல்சோ இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் வருமா தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்ல, ரூட்டே மறந்து போச்சு. வழியெல்லாம் இருக்குடா, வாடா டேய். வழி இருந்தா அந்த வழியா போய் வேற வழியா போற மாதிரி இருக்கும்டா எனக்கு தெரிஞ்சு. எந்த வழிடா? கீழ வழின்னு ஒண்ணு இருந்தது. அது இறங்கி அப்படிதான் அது வழியா போய் வேற எங்கேயோ போனோம். மொத்தமா தப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்படிதான் நடக்கும். நம்ம திருந்தாம போறது. ஆனா எண்டிங் சிறப்பா இருக்கும். போலாம். ட்ரெக்கிங் ஷூவே போட்டு வந்துடலாம். அந்த ஷூ கேவலமா ஒழுக்குது, பயங்கரமா ஒழுக்குது. ஏப்பா ஐயோ டேய் ஹெல்மெட் இடிக்குதுடா. வழி இருக்குண்டா, வாடா. இருக்குன்னா அப்புறம் ஏறி தனியா வரணும் பாத்துக்கோ. போறவங்களையும் டிமோட்டிவேட் பண்றீங்கடா. எந்த வழியும் இல்லை, இப்படிதான் போயிருக்கானுங்க, இப்படிதான் நம்ம போனோம். வா கமான். எப்ப பாரு ஆபீஸ்லயே உட்காந்து டொப்புன்னு அந்த கம்ப்யூட்டர் தட்டினா என்னடா வாழ்க்கை அது? 4 இடம் போ, நாசமா போ, ஏதாவது பண்ணா டெய்லி ஒரே வேலையை பண்ற. போர் அடிக்கல. ஃபால்ஸ் வராதீங்க. ஆமா கூப்பிட்டாங்கன்னு வராதீங்க. எஸ்பெஷலி யூடியூபர் கூப்பிட்டா வராதீங்க. மனசாட்சியே இல்லாத போட்டு அடங்காம போறோம். இல்லாத ஒரு ஃபால்ஸ். நம்மலாம் பாதையை நோக்கி போறவங்களடா, பாதையை உருவாக்கி போறவங்க. எப்படி ஒன்றும் சொல்லாம போறான்.
கைஸ் உண்மையிலே சொல்றேன், இந்த ரூட் வந்து எல்லாரும் போற ஆக்சுவல் ரூட்டான்றது தெரியல. பயங்கர ஸ்டீப்பா இருக்கு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இலை நிறைய இருக்கா. நம்ம காலெல்லாம் வைக்கும்போது பயங்கரமா சருகுது. ஒரு சில பாறைலாம் அப்படியே வந்துருது. அவங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கா மேல வரத்துக்கு. இன்னொரு 3 பேர் அங்க இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தெரியல. நம்ம எப்பவுமே எங்கன்னா வெளியே வந்தா அது இந்த மாதிரி ஆந்திரா சைட்லாம் வந்தோம்னா சம்பவம் கன்ஃபார்ம். இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் சிறப்பா காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்னொன்னா லைனா பார்க்கலாம் வாங்க. பட்டர்ஃப்ளை where are you going? பாத்து வா. பாதெல்லாம் ரொம்ப கரடு முரடா இருக்குடா. டேய் பாத்து வாங்கடா. வாடா பயங்கரமா அலாயுதுடா அந்த ஹெல்மெட்டு. சத்தியமா மனசாட்சி இல்லடா உங்களுக்குலாம். கூட வரோம் சாவட்டம் அம்மா சொகுசா போயிடணும் தான் இல்ல. உனக்கு வேற கொட்டிருக்கா எனக்கு ஆயிருக்காடா. பண்ணி பயல உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறப்ப பக்கம் வரந்தாண்டா வரும். அப்படியே அப்படியே வா. அந்த மரத்தை பிடி. பெரிய மரம் ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ஏன் இறங்க மாட்டியா? நீங்களா ஒரு சாகசம் பண்ண போறீங்க புரியுதா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க எதிர்கொள்ளணும். அப்பதான் நீங்க எல்லாம் சாதனையாளர்கள். இல்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். 8 படி ஏறிட்டோம் காய்ஸ். இன்னும் 2 படி தான். அந்த 2 படிக்காக சக்சஸ் நீங்க வந்து ஃபெயிலியர் ஆக்க பாக்குறீங்க. வாங்க சிங்கமா கேக்குறானுங்க மனசுக்குள்ள. அது மட்டும் தெரியுது. ஏடா உனக்கு ரூட் என்ன ரோடு போட்டா கொடுப்பாங்க. வாப்பா பாலா ஏறுப்பா மேலன்னு இப்படிதான்டா இருக்கும். ஏன்டா இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூட்டே உனக்கு ஞாபகம் இருக்காது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வழி ஞாபகம் இருக்கா? சரி உனக்காக வேணா வெயிட் பண்ணலாம். அவனுக்கு போயிட்டு வருவானுங்க. நம்ம அப்படியே பொறுமையா போயிட்டுக்கலாம். ஓகேவா? சிவா ஏய் என்ன டைனோசர் எஃபெக்ட்லாம் விடுற? வாந்தி வருதா? ஏய் என்னடா இப்படி போற? சாவு பயத்தை கண்ணில் பார்த்துட்டா துராபினி. ஏய் இருடா துராவை கூட்டி வரப்பா. நான் தனியா வரேன்டா. எப்பறா ஏறறா இத்தியா? சரி அப்படி வச்சி இப்படி வா. வாடா வாடா துராபே. இதெல்லாம் சரித்திரத்துல பேசுண்டா. சாதிக்க பிறந்தவன் அந்த சக்கரபாண்டி. சொல்லு. உன்னை சோதிக்க பிறந்தவன் தான் இந்த வெற்றி. கைஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். பயங்கர ஸ்டீப்பா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எல்லாரையும் மோட்டிவேஷன்லாம் கொடுத்து மேல வந்தோம். வாட்டர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒழிவிட்டு இருந்துச்சு. சரி மேல அந்த 3rd ஃபால்ஸ் இருக்கும் இல்ல 2nd ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏறி வந்தோம். பட் சுத்தமா ரூட்டே இல்ல. ஃபால்ஸும் வரல. சோ கிட்டத்தட்ட இது ஒரு 1 ஹவரா ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு ட்ரெக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க கடுப்புல போயிட்டு இருக்கான் கீழே. யாராலுமே முடியல. ஏன்னா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வெயில வந்ததே செம்ம டயர்ட் ஆயிட்டோம். சோ இங்க இருந்து இன்னும் மேல ஏறதுக்கு சுத்தமா முடியல. தண்ணிலாம் வர பாத்தீங்கன்னா அவனுங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. இங்க வந்து 3 பேர் வேற வரமாட்டேன்ட்டானுங்களா. சோ அவனுங்களை வற்புறுத்தி கூட்டு வரத்துக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஃபால்ஸ் இல்லன்ட்டாங்க. சோ இப்ப மறுபடியும் இறங்கி போறோம். சோ நீங்க வந்து அந்த ஃபால்ஸ் போகிற வழின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த இடத்துல குளிச்சிருங்க. 2nd ஃபால்ஸ் நீங்க அலௌடு இல்லன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஷுவரா தெரியல. எதுக்காக நாங்க வந்தோம்னா நாங்க போகும்போது ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இருந்தாங்க. தண்ணி வரல அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. சரி அவங்க ரொம்ப மேல போல இருக்கு. நமக்கு தூரம் போய் பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். பட் உண்மையிலே இந்த சைடு மேல தண்ணி இல்ல. வர்ற பாதெல்லாம் சத்தியமா சொல்றேன் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும் ஒரு கப்புள்ஸா இருக்கட்டும் யாராலையுமே வர முடியாது. பசங்களுக்கு நாக்கு தள்ளிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பா இருந்தது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகைன் கீழே போயிட்டு இருக்கோம். என்னடா தண்ணி இல்லையா? அப்புறம் என்ன இதுக்குடா அங்க போனீங்க? அவன் செத்துருவான் போயிடுறா. இன்னும் 2 நிமிஷத்துல அவன் குடும்பத்துக்கு யாரா பதில் சொல்றது? சுறாபு செத்துருவான்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல. அந்த ஃபேண்டா பாட்டில தான் இருந்தா எடுத்துட்டு வந்து குடு. முடியல அவனால சுத்தமா. பாலா இறங்கிட்டா. அஜித் மேல செம்ம காண்டலா. எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு. நீங்க 2 பேர் நடானா ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. ஏண்டா அவனையும் கூட்டு நான் லக்கேஜும் தூக்கின்னு ஒரு கையில போன் வச்சுட்டு எப்படா ஏற முடியும்? சீக்கிரம் வந்து தொலை கீழே போய் அந்த ஃபால்ஸ்ல குளிக்கலாம். டைம் 1 மணி 12 ஆயிடுச்சு. வா டக்குனு கிளம்பலாம். ஓகே கைஸ் நம்ம அந்த ஃபால்ஸ்ல போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். ரொம்ப கடுப்பா இருக்கு. எல்லா ட்ரிப்லயுமே நம்ம வந்து ஏதாவது சம்பவம் நடக்கும். கரெக்டா அதே மாதிரி நடந்துருச்சு. வாங்க கீழே போலாம். இங்கேயே ஃபால்ஸ் செல்லும் வழின்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. ஆனா நாங்க இதை விட்டுட்டு 2nd வாட்டர் ஃபால்ஸுக்கு போலான்னு சொல்லி ஏதோ பாதையே இல்லாத ஒரு ரூட்ல பாதையை உருவாக்கி மேல போயிட்டு மொக்க வாங்கிட்டு கீழே ரிட்டர்ன் வந்தோம். சில நேரங்கள் கழித்து ஒரு காலத்துல இந்த ஒரு வாட்டர் ஃபால் வரும்போது அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். குளிக்கிறதுக்கே சூப்பரா இருக்கும். பட் இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்ததுனால எல்லாரையும் அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் தான் ஓபன். எப்பவுமே வீக்கெண்ட்ல 2nd வாட்டர் ஃபாலையும் ஓபன் பண்ணுவாங்களாமா. பட் இன்னைக்கு ஹாலிடேஸ் தான் என்ன கதைன்றது தெரியல ஓபன் பண்ணல. சோ இன்னைக்கு இருக்கிற எல்லா கூட்டமும் இங்க தான் குளிச்சாகணும். அண்ட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க லேடிஸ் யாராவது வந்தீங்கன்னா இங்கே தாராளமா கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு எங்கல்ல ஒரு சில பேருக்குலாம் இங்க குளிக்கணுமா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வெயில்ல வந்ததே இதுக்காக தானே. சரி போய் குளிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த ஒரு வாட்டர் ஃபால் ரொம்பவே ஆழமா இருக்கும். உங்களுக்கு நீச்சலே தெரியலனாலும் இங்க வந்து ஜாலியா குளிக்கலாம். ஏன்னா அவங்க லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு நீங்க 100 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்ததுனால எவனோ என்னை போட்டு அழுத்தும் போது என்னோட கால் பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சா. ஸோ 2 காலும் என்னால் ஸ்விம் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் தண்ணியில் தத்தளிச்சுட்டே இருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா நீங்க 2nd வாட்டர் ஃபால்க்குலாம் போக தேவையில்ல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபாலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பாறை மேலே ஏறி அந்த வர தண்ணியில் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே வந்தோம்னா செம்மையா இருக்கும்.
அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே அடிக்கிற வெயிலுக்கு அந்த வர தண்ணியோட ஃபோர்ஸில் நம்ம அப்படியே அங்கே படுத்தோம்னா வேற லெவலில் சில் பண்ணலாம். கீழே மட்டும் இல்லை, மேலேயும் சின்னதாக ஒரு குட்டை மாதிரி இருந்தது. அங்கேயும் ஒரு சில பேர்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த டேம்ல நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணும் போது அந்த தண்ணி என்ன ஃபோர்ஸ்ல வருமோ அதே மாதிரி மேலே 2 பேர் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படுத்துக்கிட்டு வர தண்ணியெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திடீர்னு அதை ரிலீஸ் பண்ணும் போது அது வர ஃபோர்ஸ் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் அங்கே குளிக்கிறதுக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அடடா இது நல்லா இருக்கே, சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் அந்த மாதிரி படுத்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி நாங்கள் செம்மையாக குளிச்சு முடிச்சு ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே குளிக்கலாம். சேஃப்டி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஆந்திரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் வாங்க, இந்த வெயிலுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்மளும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.